ஒரு கோடை காலம். பகல் நேரம். கொளுத்தும் வெயில் மக்களையும் பறவைகளையும் வருத்தியது. தாகம் எல்லோருக்கும் ஏற்பட்டது. பறவைகள் தங்கள் தாகத்தை தீர்க்க தண்ணீரின்றி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தன. அவற்றில் ஒரு புத்திசாலி காகமும் இருந்தது. அது தண்ணீருக்காக அலையும் போது ஒரு வீட்டின் வெளியே வாய் குறுகிய குடுவை பாத்திரம் ஒன்றைக் கண்டது. அங்கே சென்று பார்த்தபோது அப்பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருந்ததைக் கண்டு மகிழ்வுற்றது. உடனே குடுவையின் விளிம்பில் அமர்ந்து தன் அலகால் தண்ணீரை குடிக்கப் பார்த்தது. ஆனால் அதன் அலகிற்கு தண்ணீர் மட்டத்தை எட்ட முடியவில்லை. அதனால் பாத்திரத்தில் இருந்த நீரை காகத்தால் குடிக்க முடியவில்லை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என காகம் மனம் வருந்தியது. இதை விட்டால் வேறு இடத்தில் தண்ணீர் கிடைக்க மாட்டாது என எண்ணி அதனை எப்படியாவது குடிக்க வேண்டுமென சுற்றுமுற்றும் பார்த்து யோசனை செய்தது. பக்கத்தில் சிறு சிறு கூழாங்கற்கள் கொட்டிக் கிடந்தன. உடனே அதற்கு ஒரு யுக்தி தோன்றியது. ஒவ்வொரு கூழாங்கற்களாக எடுத்து அதை அந்த குடுவையில் போட்டது. கூழாங்கற்கள் விழவிழ தண்ணீரின் நீர்மட்டம் உயரத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் குடுவையின் வாயருகே தண்ணீர் வந்துவிட்டது. உடன் அந்த காகம் தண்ணீரில் தன் அலகை வைத்து தாகம் தீர தண்ணீர் அருந்தி மகிழ்ந்தது. நீதி எந்த பிரச்சனையாயினும் அதற்கு ஒரு தீர்வு உண்டு. நமது புத்தியை பயன்படுத்தி யோசித்து தீர்வு கண்டால் பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சி ஏற்படும்.